أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 8ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற பாக்கியம் பெற்ற அவனுடைய அடியார்களில் நம்முடைய பேர்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய சந்ததிகள் அனைத்து முஸ்லிம்கள் பேரையும் அல்லாஹ் இணைத்து அனைவருக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. சிறப்பான இந்நாளிலே அவனுடைய நினைவில் ஒன்று கூட்டியதை போன்றே நாளை மறுநாள் சொர்க்கத்திலையும் நம்மை ஒன்று கூட்டும் பாக்கியத்தை தந்தர புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சிந்தனைக்கு சுவனம் தாயின் காலடியில் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். நான் வாசித்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தஆலா கூறுவான், மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்திருக்கிறோம் அவனுடைய பெற்றோருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. அவனுடைய தாயார் அவனை பலகீனத்தின் பின்னால் பலகீனமாக சுமந்தாள். அவன் பால்குடி கொடுத்த நாட்களோ 2 ஆண்டுகளாகும். எனக்கு நன்றி பாராட்டுங்கள், உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி பாராட்டுங்கள் என்று நாம் கூறினோம். என் பக்கமே அனைவரும் வர இருக்கிறார்கள். அந்த இருவரும் எனக்கு உங்களுக்கு கல்வி இல்லாத ஒன்றை கொண்டு இணைவிக்கு சொல்லி அவர்கள் சொல்வார்களேயானால் அவ்விருவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். ஆனாலும் அவர்களுக்கு உலகத்திலே நல்ல காரியங்களை ஒத்துழைப்பு செய்யுங்கள். யார் என் பக்கம் திரும்பி வருகிறார்களோ அவருடைய பாதையை பின்பற்றுங்கள் என்று 31:14 வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோருக்கு நாம் கிருபையாக நடக்க வேண்டும் என்பதில் இரு கருத்து இருக்கவே முடியாது. அதில் சுவனம் தாயின் காலடியில் என்று சொல்லப்படுகிறது என்றால் அதற்கு 2 பொருள் கொள்ளலாம். ஒன்று, தாயின் சேவையில்தான் சொர்க்கம் இருக்கிறது. மற்றொன்று, தாயினுடைய உத்தரவின்படி நாம் நடக்கும் பொழுது சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்று 2 பொருள் கொள்ள முடியும். நமக்கு உபகாரம் செய்தலே தாய் தந்தை இருவருமே சமமாக இருப்பினும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தாயை பிரதானப்படுத்தி கூறுகின்றான். அவள் உன்னை பலகீனத்தின் பின்னால் பலகீனமாக சுமந்தாள். அவள் பால் கொடுத்த காலம் 2 ஆண்டுகள் என்று தாயையே காரணமாக காட்டுகின்ற காரணத்தினால் தாய்க்கு தந்தையை விட சற்று அதிகமாக நாம் கிருபையுடன் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாய்க்கு அதிக உரிமை உள்ளது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள். ஒரு நண்பர் வந்து கேட்பார், மன் அபர்ரு, யா ரசூலல்லாஹ், யாருக்கு நான் கிருபையாக நடக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக்க என்றார்கள், உன்னுடைய தாயாருக்கு. மீண்டும் அவர் 2வது கேள்வியை கேட்டார். 2வதும் உம்முக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 3வதும் கேட்டார், உம்முக்க, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4வது இந்த கேள்வியை திருப்பி கேட்டபொழுதுதான் உன்னுடைய தந்தை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.
எனவே தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடப்பாடு 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. 4ஆம் பட்சமாகத்தான் தந்தை வந்து சேருகிறார்கள் என்ற அற்புதமான விளக்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயுளிலே தன்னுடைய தாயை பெற்றிருந்து அவர்களுக்கு சேவை செய்கின்ற பாக்கியத்தை பெறவில்லை என்றாலும் கூட அவருடைய வளர்ப்பு தாயாகிய ஹலிமத்து ஸஅதிய்யா, 2 ஆண்டுகள் பால் கொடுத்த தாய் ஹலிமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மரியாதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஹலிமா அம்மா வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அப்படியே வேகமாக எழுந்து தன்னுடைய சால்வியை கீழே விரித்து அம்மாவை அதில் அமரச் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில், தாயின் பக்கத்தில் பிள்ளை அமர்வதை போல் அமர்ந்து நண்பர்களுக்கெல்லாம் மிக ஆச்சரியமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்க்கு சேவை செய்யவில்லை, செய்யும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட தாய்க்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே அவர்களைப் போன்று சொன்னவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு, பெற்றால் தானே பிள்ளையின் அருமை புரியும் என்று சொல்வார்கள். பெற்றால் தானே பிள்ளையின் அருமை புரியும். அப்படியானால் பெற்றவளுக்குத்தான் பிள்ளையினுடைய பண்பு பாசம் தெரியும். குழந்தை பெறாத மலடிக்கு அந்த பாசம் என்னவென்று தெரியாது என்று உலகத்திலே சொல்வார்கள். ஆக ஒரு மனிதன் அதை அனுபவித்தால் தான் அதனுடைய உரிமையை பெற முடியும் என்பது உலக நியதி. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறவில்லை என்றாலும் நாமெல்லாம் தாய்க்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் கூறியதைப் போன்று வேறு யாரும் கூற முடியாது என்பது தெளிவான ஒரு செய்தி. கணியத்திற்குரிய பெருமக்களே, தாயும் தந்தைக்கும் நாம் செய்ய வேண்டிய கடப்பாடு பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுவான். நாமெல்லாம் அறிந்திருக்கின்ற திருவசனம், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன வயதாக இருக்கும்போது அவர்கள் எங்கள் மீது எவ்வளவு கிருபையுடன் நடந்து கொண்டார்களோ அதுபோன்று நீயும் அவர்கள் மீது கிருபையுடன் நடப்பாயாக. இந்த துஆவிலே 2 in 1 என்று சொல்வார்கள். அதுபோன்று 2 விளக்கங்கள் தரப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது பெற்றோருக்காக என்று ஒன்று. மற்றொன்று, அவர்கள் நமக்கு சின்ன வயதிலே ரொம்பவும் கிருபையுடன் நடந்திருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுவதும் இந்த வசனத்தின் கருத்தாக அமைந்திருக்கிறது. சின்ன வயதில் அவர்கள் நமக்கு எப்படியெல்லாம் கருணை கூர்ந்தார்கள் என்பதை நாம் நினைவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, சின்ன வயதில் நாம் நம்முடைய குழந்தைகளை பார்த்திருக்கிறோம். நாம் நம்முடைய தாயாரிடத்தில் எப்படி இருந்திருப்போம் என்பதை எண்ணி பாருங்கள். அப்பொழுதுதான் அந்த அம்மா வந்து வயிறு பசிக்கிறது, சாப்பிடலாம் என்று தட்டின் முன்னால் சோறை எடுத்துக்கொண்டு உட்கார்வார்கள். அந்த நேரம் பார்த்துத்தான் நமக்கு மலஜலம் வரும். எப்படி இருக்கும்? சாப்பிடுவதற்கு தட்டிலே சோற்றி போட்டு இருப்பார்கள். அந்த நேரம் தான் நமக்கு மலம் கழிக்க கூட சந்தர்ப்பம் வரும். கொஞ்சம் கூட கோபப்பட மாட்டார்கள். அப்படியே போட்டுவிட்டு அந்த குழந்தையை கழுகி சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் சாப்பிட உட்காருவார். சாப்பிட உட்கார்கின்ற பொழுது இப்படி ஒரு காரியம் நடந்ததென்றால் நமக்கு வாந்தியே வந்துவிடும். அந்த காட்சியை நம்மை காண சிரிக்காது. ஆனால் அந்த பெற்ற மனம் அல்லவா, அது தன்னுடைய பிள்ளையினுடைய இந்த அசுத்தத்தை அது மதுரமாக கருதுகின்ற காரணத்தினால் அப்படியே அதை பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் போய் கழிவிட்டு வந்தாலே அதற்கு நாம் எவ்வாறு நன்றி செய்ய முடியும்? கணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனை தடவைகள் நமக்கு துணியை மாற்றித் தருவார்கள். மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தல்லாஹு ஸர்ரஹு ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை செய்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், எப்பா, உன்னுடைய தாய் உனக்கு அழகான துணியை அணிவித்தார்கள். அணிவித்து விட்டு உள்ளேதான் சென்றிருப்பார்கள். அதற்குள் வெளியில் போய் தகதில் புரண்டு விட்டு வந்து நிற்பார்கள். வந்து பார்ப்பார்கள், எப்பதான் உனக்கு புது சட்டை போட்டு விட்டேன், அதற்குள் நீ அழுக்காக்கி விட்டாயே என்று நினைத்த அவர்கள் திரும்பவும் குழந்தையை கழுகி வேறொரு புத்தாடை அணிந்திருப்பார்கள். அவர்களை வேறு ஏதாவது கவனத்தில் இருப்பதற்குள் வேகமாக வெளியை புரண்டு விட்டு வந்து விட்டார். ஒரு நாள் வந்துக்கு எத்தனை ட்ரெஸ் தான் உனக்கு மாற்றுவது, எத்தனை துணிதான் அவர்கள் மாற்றிவிட்டு இருக்கிறார்கள். மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொல்வார்கள், அப்படி இருந்தாய் உன்னுடைய ஒரு காலத்திலே. ஆனால் நீ வளர்ந்ததற்கு பின்னால், உனக்கு அறிவு வந்ததற்கு பின்னால் உன்னுடைய சட்டையில் மடிப்பு கலைங்காமல் நீ பார்த்துக் கொள்கிறாய். காலை அணிந்த சட்டையை மாலை வரை மடிப்பு கூட கலையாமல் நீ பார்த்துக் கொள்கின்றாய். அழுக்கு படாமல் நீ பாதுகாத்துக் கொள்கின்றாய். ஒரு நாளன்றுக்கு 4-5 துணியை மாற்றினவன் தான் நீ. ஆனால் இன்று வாலிபாக ஆன பிறகு, நீ ஒரு அந்தத்திற்கு வந்த பிறகு துணி அழுக்காக்காமல் இருப்பதில் அக்கறையோடு நீ இருக்கிறாய் இல்லையா? ஏதோ ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் திருந்தினோம். இதாப்பா மனித வாழ்க்கை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு காலத்தில் ஏதோ பாவத்திலே நீ உழன்றாய். சரி, தொலைந்து ஆசை, உன்னுடைய வாலில் முறுக்கு, இதை தப்பு பண்ணினால் சரி இருக்கட்டும்.
ஒரு காலத்தில் அழுக்காக்கினாய், பாவம் என்ற அழுத்திலே பரண்டு பரண்டு அந்த தகுதியிலே உருண்டு உருண்டு வந்தாய். சரி தொலையட்டும், இன்னொரு காலம் வந்ததுக்கு பிறகு அதிலிருந்து நீ திரும்பிவிட வேண்டாமா? பாவ அழுக்கு உன் உடம்பிலே ஒட்டாத அளவிற்கு, உன்னுடைய மேனியிலே அந்த தக்குவா என்ற மடிப்பு கலையாத அளவிற்கு நீ வாழ வேண்டாமா என்பதாக அவர்கள் ஒரு அற்புதமான உபதேசத்தை செய்வார். இங்கே உபதேசத்தை சொல்வது நோக்கமல்ல. நான் எதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய தாய் நம்முடைய சிறு வயதிலே எத்தனை தடவைகள் துணி மாற்றி இருப்பார்கள், அவைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சின்ன வயதிலே அவர்கள் எனக்கு எவ்வளவு கிருபையாக நடந்தார்கள், அதை நினைவு காட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். சின்ன வயதிலே உனக்கு எவ்வளவு கிருபையாக அவர்கள் நடந்திருக்கிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு உதாரணம் சொல்வது பழக்கம். பாம்பே ஸ்டேஷன்ல ஒரு முசாபிர் பொம்பளை படுத்திருக்கின்றார். அவருடைய பக்கத்திலே ஒரு குழந்தை ஒன்றும் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறது. ரயில் ஓடுகிறது, சந்தடிகள் அதிகமாக இருக்கின்றன. போவோர் வருவோருடைய சத்தம் வேறு, காபி டீ காபி டீ என்று விற்போருடைய சத்தம் வேறு. இப்படி ஒரே கூச்சல் ஒரே கூச்சல். அவ்வளவு கூச்சலிலையும் அவள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கவள் திடீரென்று அவளுடைய குழந்தை லேசாக என்று ஒரு சிணுங்கலை ஏற்படுத்துகிறது. சிணுங்கலுக்கு எம்பிள்ளை எம்பிள்ளை என்று உடனே பதறி விடுகிறான். இந்த ரயில் சத்தத்திற்கு நிம்மதியாக தூங்கியவள், அந்த சந்தடிக்கு நிம்மதியாக தூங்கியவள், எதுவுமே அவளுடைய தூக்கத்தை கலக்கவில்லை. ஆனால் அந்த குழந்தையுடைய சிணுங்கல் உறவு சத்தம் மட்டும் அவளை எப்படி முழிப்புடை செய்தது என்றால், அந்த குழந்தையின் மீது அவள் பாசமாக இருந்திருக்கிறாள். நம் தாயும் அதை விட ஒன்றும் குறைந்திருக்க மாட்டாள், அப்படித்தான் நம் மீது இருப்பாள். சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு வீட்டிலே பாம்பு புகுந்து விட்டு தாயும் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். பத்திரிகையில் வந்த செய்தி, பாம்பு புகுந்து விட்டது, தாயும் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி அந்த தாயை முழிப்புறச் செய்வது, பாம்பு செல்கிறது, எப்படி முழிப்புறச் செய்வது என்று ஒருவருக்கும் ஒரு புரியவில்லை. ஒருவர் அங்கிருந்து வேகமாக வந்தார். அந்த குழந்தையின் மீது ஒரு கல்லெத்திக்கப்பட்டார். குழந்தையின் மீது கல்லெத்திக்கப்பட்டார். சிணிஞ்ச உடனே தாய் பதில் சுருட்டி எழுந்திருத்து குழந்தையை தூக்குறால் பாம்பு வந்து கொண்டிருப்பது தெரியும். பாம்பை எச்சரிப்பதற்காக வேண்டி அந்த குழந்தையின் மீது கல்லெத்திக்கப்படுகிறார். குழந்தையின் மீது கல்லெத்திக்கப்பட்டவன் சிணிஞ்சவுடன் அவள் எழுந்திருக்கிறார். அப்படி இல்லாமல் பாம்பு 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 என்று கத்தினாலும் அவள் எழுந்திருக்க போவதில்லை. ஏனென்றால் அவளுடைய தூக்கத்தை அந்த சத்தமெல்லாம் ஒன்றும் கலைத்து விடாது. அவளுடைய தூக்கத்தை கலைக்க வேண்டுமானால் குழந்தையுடைய சிணுங்கல் ஒலிதான். அப்படியானால் நம்முடைய சிணுங்கல் ஒளியிலே அவர்கள் எந்த அளவிற்கு உஜாராக பாசமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், ஒரு தாய் வந்து சொன்னார், என் மகன் என்னை வீட்டை விட்டு போகச் சொல்கிறார். தாய் வந்து சொன்னார், என் மகன் என்னை வீட்டை விட்டு போகச் சொல்கிறார். அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மகனை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், அப்பா, உனக்கு வயிற்றில் இடம் தந்த தாய்க்கு இடம் இல்லைன்னு சொல்லுவியா? யாரும் தருவார்களா வயிற்றிலே இடம்? வயிற்றிலே இடம் தந்த தாய்க்கு நீ இப்பொழுது வீட்டிலே இடமில்லை என்று சொல்வாயா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவனால் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. உண்மையிலேயே அவர்கள் நமக்கு வயிற்றிலே இடம் தந்தார்களே அந்த 10 மாதங்கள், அந்த 10 மாதங்களுக்கு நாம் என்ன நன்றி செலுத்திவிட முடியும்? அன்பான பெருமக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த தாய் தன்னுடைய துன்பம் இன்பம் அனைத்தையும் நமக்காக வேண்டி அவர்கள் விட்டு விடுகின்றார். சொல்வார்கள், பல்லு போவதற்குள் மென்றுகள், பிள்ளை பெறுவதற்குள் தின்றுகள் என்று சொல்வார்கள். பல்லு போவதற்குள் மென்று கொள்ள வேண்டுமா? பிள்ளை பெறுவதற்குள் தின்று கொள்ள வேண்டும். பிள்ளை பெற்றுட்டா நம்ம சாப்பிடலாம் ஆசையா இருக்கும்போது அது வந்து கொடுங்க. சரி, அது சாப்பிட்டு கிடைக்குமா? அதுவும் சாப்பிடாது, கடிச்சு கொதறிட்டு தொழிலுக்கு போட்டு. தாய் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவதை திங்க முடியாது, சாப்பிட முடியாது, குழந்தையை பெற்றுவிட்டார். எனவே குழந்தை பெறுவதற்கு முன்னாலேயே சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தாயினுடைய கடமையை அருமையாக சொல்லி காட்டுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய பேர குழந்தை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலுடைய வாசலுக்கு வருகிறார். வெளியிலிருந்து வருகிறார். வந்த அவர்கள் தன்னுடைய தாத்தாவுடைய சட்டையை, பெரிய ஜிப்பாவை போட்டுக்கொண்டு, சின்ன பிள்ளை பெரிய ஜிப்பாவை போட்டுக்கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நடை தளர்ந்து அப்படி சிக்கிக் கொண்டு வருகிறது. குத்பா ஓதிக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இடையில் விட்டுவிட்டு கீழே இறங்கி வந்து பேர குழந்தையை அணைத்து தூக்கி உட்கார வைத்து சஃபிலே உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்து திரும்பி பார்த்தால் எல்லா முகங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பார்க்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல உபதேசத்தை செய்வது அவருடைய பழக்கம். இந்த செய்தியில அந்த நேரத்தில் சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். நண்பர்களை பார்த்தீர்களா, அல்லாஹ் அழகாகத்தான் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை திசை திருப்பதற்கான சோதனை கிடங்கு. செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களை திசை திருப்பதற்கான சோதனை கிடங்கள் என்று அழகாக சொல்கிறான். பார்த்தீர்களா, குத்பா அல்லான்னு நான் ஓதிட்டு இருந்தேன், என்னுடைய மனத்தை கலக்கி என்னை இறங்க வைத்து இந்த நேரத்திலே என் பேரப்பிள்ளை சோதனைப்படுத்துகிறார். இதுதான் நல்லா அழகாச்சோதான் பொறுத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். அல் வலது முஜ்பினத்தின் முபஹிலத். குழந்தை என்பது ஒரு மனிதனை கோழையாக்குகிறது, ஒரு குழந்தை என்பது ஒரு மனிதனை கஞ்சனாக்குறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நண்பர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சின்ன உபதேசத்தை சொல்கிறார்கள். குழந்தை மனிதனை கோழையாக ஆக்கி விடுகிறது, குழந்தை ஒரு மனிதனை கஞ்சனாக ஆக்கி விடுகிறது. ஆம், தாராளம் செலவழிப்போனாக இருப்பான். வாலிபோனாக இருக்கும் பொழுது நண்பர்களுக்கெல்லாம் வாரி வாரி அரைப்பான். என்ன பிஸ்கட் என்ன வந்த நேரத்தில் எல்லாம் திராட்சை என்ன வாங்கி கொடுத்து கொண்டிருப்பான். ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டான்னா கையை சுருக்க ஆரம்பிச்சு. அதற்கு பிறகு ஒரு குழந்தையை பற்றிட்டானா அவன் நண்பர்கள் பக்கத்திலேயே பார்க்க முடியாது. ஏன்னா நாளைக்கு நம்ம குழந்தைக்கு வேணுமே, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு வேணுமே. மலேசியாவில் உட்கார்ந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவனுக்கு சிறுநீருக்கு முட்டிக்கொண்டு வரும் ஒரு கஸ்டமர் வருவார். நம்ம சிறுநீர் தேவையெல்லாம் பார்த்தா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு 4 காசு வேணுமே. அவன் நினைப்பதெல்லாம் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு, எல்லாரும் நினைப்பதும் அறித்தான், நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு வேணுமே. ஆக பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்று சொல்லி தாராளமாக இருப்பவர்களும் கஞ்சனாக மாற்றி விடுகிறது இந்த குழந்தை. குழந்தை மனிதனை கஞ்சனாக ஆக்கி விடுகிறது. அப்படியானால் ஒரு மனிதன் நினைத்தபடி வாழ விடாமல் அவனுக்கு கட்டுப்பாட்டை உண்டாக்குவது குழந்தை. குழந்தை வந்தவுடன் அவன் கட்டுப்பட்டு விடுகின்றான். குழந்தைக்காக வேண்டிய அனைத்தையுமே அவன் திறந்து விடுறான். இந்த காலத்துக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த காலத்து வாழ்க்கையே நாம் ஒரு பேரண்ட்ஸை உருவாக்குனா போதும். இப்பெல்லாம் யாரும் சொத்து சங்கங்களை சேர்க்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் இல்லை. வீடு கட்டி பெரிய அளவிற்கு வாழணுங்க ஆசைப்படுறதா இல்லையே. நம்ம பிள்ளையே ஒரு படிப்புதாரி ஆக்கி, ஒரு பண்பட்டவன் ஆக்கி, அவனுக்கு ஒரு தொழில் துறையை தூங்கி கொடுக்கணுமேங்கிற பேரண்ட்ஸனுடைய கவலை தான் இன்று இருக்கிறது. அப்படியானால் இவர்கள் தன்னுடைய வார்த்தை அனைத்தையும் தியாகம் செய்து கொள்வார்கள் பேரண்ட்ஸ். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தை மனிதனை கஞ்சனாக ஆக்குகிறது, அதை போன்று கோழையாகவும் ஆக்குறது. ஒரு இடத்துல வேலை பார்ப்பான், அங்கு கொஞ்சம் எந்த இடமா இருந்தாலும் இக்கரைக்கு அக்கறை பட்ச பிரச்சனை என்பது இல்லாமல் இருக்காது. ஒரு இடத்தில் தான் பிரச்சனை என்றால் ஏமாறுகிறார்கள். எல்லா இடத்தையும் பிரச்சனை உண்டு. அங்க பிரச்சனை வந்தவொடனே அவனுடைய இயற்கை சின்ன வயதில் என்ன தெரியுமா, இவனாட்சி இவன் தொழிலாட்சி, நான் வேற இடத்துக்கு போறேன். அங்கவமா இவனாட்சி இவன் தொழிலாட்சி வேற இடத்துமா, இப்படி கூடு விட்டு கூடு பாடுறது அவனுடைய பழக்கமா இருக்கும். எத்தனையோ கம்பெனி ஏறி ஏறி எத்தனையோ அவன் வேலைகளை மாற்றிக்கொண்டே இருந்திருப்பான். இந்த கடை போனா அந்த கடை, எனக்கு என்ன இந்த கடையா விதி என்று சொல்லிக் கொண்டிருப்பான். ஒரு குழந்தை பிறந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவன் அப்படியே கோழையாய். நம்ம இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போனா பிள்ளைங்களுடைய படிப்பு என்ன ஆகுது, பிள்ளைங்களுடைய சீதோஷம் என்ன ஆகுது, பிள்ளைகளை தூக்கிட்டு ஊர் ஊரா இனிமே அடைய முடியுமா? ஏதோ சின்ன வயசுல இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம அப்படி போகக்கூடாது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஏதாவது கூட்டாலும் புதுசாக புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். ஏதாவது பிரச்சனைக்கா சரி சமாளிச்சுக்கிற வேண்டியதுதான். ஏதாவது கோபம் வந்தா கூட அது அப்படியே மென்று முழுக்கி கோழையாய். இந்த ஆக்கக்கூடிய அந்த தியாகம், அந்த தியாகத்திற்கு பிள்ளைகள் என்ன கைமாறு செய்ய போகிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்றார்கள், குழந்தை கோழையாக ஆக்கி விடுகிறது, இவனுடைய தைரியத்தை எல்லாம் குலைப்பது அந்த குழந்தை. குழந்தை மனிதனை கஞ்சனாக்கிறது, அவனுடைய தர்ம சிந்தனை எல்லாம் அடக்கியது அந்த குழந்தை. தன்னுடைய குழந்தைக்காக அத்தனை பெரிய தியாகங்களை செய்கிறான் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அல்லாஹ் சொல்வான், ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் என் பெற்றோருக்கு கிருபை செய், கமா ரப்பயானி ஸகீரா. நினைத்து வந்த வாசகத்தை சொல்லும் பொழுது நம்முடைய கண் முன்னால் நிழலாட வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு நான் அவர்கள் சாப்பிடும்போது அசிங்கப்படுத்தினேன், அதை கூட கொஞ்சம் பெருசாக அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லையே. அவர் தூங்கும் பொழுது நான் ஒரு சித்த விசும்பலை விட்டால் உடனே எழுந்திருத்துக் கொண்டார்களே. எனக்காக வேண்டியவர்கள் கோழையானார்கள், எனக்காக வேண்டியவர்கள் கஞ்சனானார், எனக்காக வேண்டிய பொழுது பாடுபட்டார்களே. யா அல்லாஹ் எனக்காக வேண்டிய அவர்கள் செய்ததை போன்று நீ அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயா என்று சொல்லும் பொழுது இந்த காட்சிகள் எல்லாம் நம் கண் முன்னால் நிழலாட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் துஆவை அல்லாஹ் இப்படி கற்றுத்ததற்காக ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அங்கே அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நாம் வசியத்தை செய்கிறோம், உபதேசம் செய்கிறோம். ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹன்,
சிரமத்தின் மேல் சிரமமாக அவள் சுமந்திருக்கிறாள். உங்களுக்கு தெரியாது இந்த 10 மாதம் என்ன பாடுபட்டாள் என்று படித்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அவன் சொல்கிறான் பலகித்து மீது பலகீனமாக அவள் உன்னை சுமந்திருக்கிறாள். எனக்கு தெரியும் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாள். அதன் பிறகு 2 ஆண்டுகள் அவள் பால் வந்திருக்கிறாள், பாலா வந்திருக்கிறாள். ரத்தத்தையே பிழிந்து உனக்கு சாராக தந்திருக்கிறாள். பால் என்பது என்ன? பால் என்பது என்ன? அவனுடைய சக்தி அனைத்தையும் பிழிந்து உனக்கு தந்திருக்கிறார். என்ன நன்றி நீ செலுத்த போய் சொல்லிவிட்டு சொல்வான், அரிஷ்குரு நீ வழிவாடி வைக்க, எனக்கும் நீ நன்றியாக நடந்து கொள், உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றியாக நடந்து கொள். இவ்வாறு அல்லாஹ் ஏன் சொல்கிறேன் என்றால், புறக்காரணமாகி உன் தாய்க்கே நீ நன்றியாக நடக்கலைய, அகக்காரணமாக எனக்கு என்னப்பா நன்றி விட போகிறார் பெருசா. புறக்காரணமாகி உன் தாய் முதல்ல அங்க முடிச்சுட்டு வா. மறு உலகத்திலே நாம் போகின்ற பொழுது நம்முடைய அமல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனோம்னா முதல்ல அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? போய் மேனேஜர்கிட்ட கைட்டு வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி அம்மாட்ட கைட்டு வேண்டாம். அம்மா திருப்திப்படுத்திட்டியா, அத்தாவை திருப்திப்படுத்திட்டா, அதுக்கு பிறகு இங்க வா. அத்தா அம்மா என்பவர்கள் புறக்காரணம், அவர்கள் தான் உனக்கு தெரிந்த உன்னை பெற்றோர்கள். எனவே அவர்களை திருப்திப்படுத்திட்டு அதுக்கு பிறகு இங்க வா. அவர்களிடத்துல கோபமா இருந்துட்டு இங்க வர்றதுல அர்த்தம் இல்லை என்பதாக சொல்லுவார். ஆபீஸ்களில் ஃபைல் நகல வேண்டும், ஆனால் கீழே இருந்து ஒவ்வொரு இடமாக நகண்டு மேல வரணுமே. அது மாதிரி அல்லாஹ் அந்த தர்பாருக்கு போவதாக இருந்தால் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நாம் திருப்தியை பெற்றுக் கொண்டுதான் செல்லும். அதைத்தான் இங்க எல்லாத்துதான் பெற்றவளுக்கே நீ நன்றி செய்யல, நீ எனக்கு எப்படிப்பா நன்றி செய்ய போற? பெற்றவளால் உன் கண் முன்னால் உனக்கு காரணமாக இருக்கிறார். நான் கண்ணுக்கு அப்பால் காரணமாக இருக்கிறேன். என் இல்லாமல் அவளால் எதுவும் இல்லை என்றாலும் கூட வெளிக்காரணம் உன்னை பெற்றெடுத்தவள். அவளுக்கே நீ நன்றி செலுத்தவில்லை, எனக்கு எங்கு நன்றி செலுத்த போகிறாய்? எனவே அவளுக்கு நன்றி செலுத்தினால் எனக்கு நன்றி செலுத்துவா ஆவாய் என்ற கருத்தை எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய தாய்க்கும் நன்றி. தாய்க்கு நன்றி செலுத்துவது என்பது வேறு, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்பது வேறு. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்றால் அவனை தக்பீர் சொல்ல வேண்டும், தஸ்பீஹ் சொல்ல வேண்டும், அவனை சதாவும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பெற்றோருக்கு நினைவு செய்வது என்றால் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் நம்மை சினப்படும் பொழுதெல்லாம், கோபப்படும் பொழுதெல்லாம் அதை அப்படியே நாம் வென்று ஒழுங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வசனத்தில் இன்னொன்றையும் சொல்லுவான், அவர்கள் உன்னை தவறான பாதையில் தூண்டுகிறார்கள். உன்னை அல்லாஹ்வை நம்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள். முற்காலத்தில் அப்படி இருந்தது. அப்படி சொன்னால் அதற்கு நீ கட்டுப்பட வேண்டாம். ஆனா அவர்களுக்கு செய்ய வேண்டிய பெற்றவர்கள் என்ற உரிமையை செய்ய வேண்டும். என்று சொல்லிவிட்டு உன்னை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்கிறார்கள். சொன்னால் நீ அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம். ஆனால் கட்டுப்பட வேண்டாம் என்பதனால் அவளை நீ நிந்திக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. அவளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நீ செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வரலாற்றில் எத்தனையோ செய்திகள் தாயினுடைய அருமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. ஒரு செய்தி நாமெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு ஏழை தாய் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருகின்றார். இவர்கள் இடத்தில் ஏதாவது வேண்டுமா என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஏழைக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குமா என்று போய் தேடி பார்க்கிறார்கள். ஒன்றுமே கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்தது. ஆயிஷா நாயகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் நினைவு கூறுகிறது, இத்தகின்னார ஒரு விஷ்கி தம்ரத்தி, ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரு கீற்று, பேரிச்சம்பழத்தின் ஒரு பாதியாவது கொடுத்து நரகத்திலிருந்து பயந்துக்கோ. கேட்கறவங்கிட்ட இல்லன்னு நீ சொல்லாத, இல்லன்னா இல்லாம போயிடக்கூடாது, இல்லன்னு சொல்லாத. ஏதோ ஒரு நாள் முடிஞ்சது 5 பைசா 10 பைசா ஏதோ கிடைக்குமோ, ஒரு 5 ரூபாயா 50. அவனை நம்மளை செல்வந்தனா நினைக்க வச்சானே ரப்புல் ஆலமீன். நம்மள ஒரு செல்வந்தனா நினைக்க வச்சு நம்மிடத்துல கேட்க வச்சானே ரப்புல் ஆலமீன். அதற்கு நாம் நன்றி செலுத்தணும். இவங்க பிச்சைக்கார பையன் விட்டு போய் கேட்க கூடாதுன்னு அவன் நினைக்கல. ஒன்னு ஒரு பணக்காரன் நினைச்சு வர்றான். இந்த நினைப்பு உண்டாக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏதாவது கொடுத்த ஒன்றுமே இல்லையா, ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரு பாதி இருந்தா அதையாவது கொடுத்து இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு உறுத்துகிறது. தேடி தேடி பார்த்தால் ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கிறது. என்ன செய்வார்கள்? சரி என்று இந்த தாயிடத்தில் கொடுத்தார்கள். அந்த தாய் உடனே அது 2ஆக பிரித்தாள். பிரித்து 2 பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒன்றை ஊட்டிவிட்டார். ஊட்டிவிட்டு அந்த பிள்ளைகள் அதை சவித்து சாப்பிடுகின்றன. இந்த தாய் உட்கார்ந்து சிரிக்கிறார். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பகுதி பேரிச்சம்பழத்தை ஊட்டிவிட்டு இந்த தாய் சிரிக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்படியே மேனியெல்லாம் சிரித்து போய்விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் யா ரசூலல்லாஹ், இந்த காட்சியை பார்த்தீர்களா? இப்படி ஒரு காட்சி நடந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார். ஆயிஷா என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள்.
ஆயிஷாவுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, எதை சிந்திக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன ஆயிஷா கண்டாய்? இல்லை யா ரசூலல்லாஹ், ஒரு பேரித்தம்பளம் கிடைத்தது, அது தான் சாப்பிட வேண்டும் என்று எண்ணவில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாள். அதுவரை அவள் சாதாரண ஒரு மனுஷிதான். ஆனால் பிள்ளைகள் சாப்பிடுவதை பார்த்து இவள் சிரிக்கிறாளே, இவளுடைய வயிறு கத்துகிறது, எனக்கு பசி 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 என்று அதை பொருட்படுத்தாமல் இவள் சிரிக்கிறாளே, தான் பிள்ளைகள் வயிறு நிறைவதை பார்த்து இவள் சிரிக்கிறாளே, யார் சொல்லலாம், இது எவ்வளவு பெரிய தியாகம் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இப்படித்தான் தாய்களுடைய பாசம். இப்படி ஒரு தாய் தந்தை குழந்தைகளினால் சோதிக்கப்பட்டால் அந்த குழந்தைகளை அவர்களை நரகத்திற்கு செல்ல விட மாட்டார்கள், சொர்க்கத்தினால் விட்டு சென்று விடுவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய தாய் வேறு அல்ல. அந்த தாய் நம் மீது காட்டியிருக்கக்கூடிய பரிவு சின்ன வயதிலே அதை நம்மால் வார்த்தினால் வளர்த்து விட முடியாது என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் எல்லாம் காட்டு வழியாக சென்றார்கள். அப்போது குறும்பு படித்த சிலர் இருப்பார்களவா, இந்த மரத்துல கீச்சு கீச்சு என்று சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. அந்த குருவி கூடு அதை அப்படியே போய் பார்த்தார்கள், குஞ்சுகள் மட்டும் அமர்ந்திருக்கின்றன, தாய் பறவையை காணோம். அந்த குஞ்சுகளை மட்டும் அப்படியே எடுத்து வந்து ஒரு தன்னுடைய சால்வையில் அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் அப்படியே நடைபெற்றுக் கொண்டு வருகிறார்கள். மரத்தில் உள்ள குஞ்சை பிடிக்கிறார்கள். காட்டுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் குறும்பு சொல்ல தோன்றும். அது மாதிரி இவர்கள் அந்த குஞ்சுகளை பிடித்துக் கொண்டு தன்னுடைய சால்விலே மடக்கி வைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வேளையில தாய்ப்பறவை எங்கிருந்தோ வந்த பறவை நேராக தன்னுடைய வாயிலே சில புழுக்களை வைத்திருக்கிறது. நேராக கூட்டுக்கு போகும். குழந்தைகளுக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்ட வேண்டும் என்று நினைத்து போனது. ஆனால் அங்கு கூடு காலி, யாருமே இல்லை. உடனே பறந்து கொண்டு அல்லல் பட்டு கொண்டு கால் கால் என்று கட்டிக்கொண்டே வருகிறது. தன்னுடைய குஞ்சுகள் எங்கே இருக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே சுற்றி சுற்றி வருகிறது. உடனே சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், குழந்தையைத்தான் தேடுகிறது, குஞ்சுகளைத்தான் தேடுகிறது என்று. உடனே அதை அப்படியே விரித்து வைத்தார். தன்னிடத்திலிருந்து பொட்டலத்தை விரித்து வைத்தார். விரித்து வைத்த உடனே அந்த தாய்ப்பறவை 2-3 சுத்து சுத்தி விட்டு அது அமர்ந்து விட்டது. அதையும் சேர்த்து பிடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். யார சொல்லலாம், பெரிய அதிசயம் ஒன்று என்று நடந்து விட்டது. என்ன நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவின் தரனை சோதிப்பதற்காண்டி என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அந்த நண்பர்கள் விலாவாரியாக விளக்கிறார்கள். யார சொல்லலாம், விளையாட்டாக சில குஞ்சுகளை நாங்கள் பிரித்து வந்தோம். ஆனால் தாய்ப்பறவை எங்கிருந்தோ வந்தது, அது தேடி தேடி பார்த்தது, கடைசியில் எங்க இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டது, எங்களுடைய தலைக்கு மேல கட்டியது, நாங்களும் துண்டை விரித்து வைத்துவிட்டோம். இந்த நேரத்தில் அந்த தாய்ப்பறவை என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, குஞ்சுகள் ஆபத்தில் மாட்டிவிட்டன, இந்த அரக்கர்களிடத்தில் மாட்டிவிட்டது, இனிமேல் அவைகளால் தப்பிக்க முடியாது, சரி போய் தொலையட்டும், நம்ம வேண்டாம் வேற கொஞ்சம் தொட்டுக் கொள்ளலாம், முட்டை இட்டுக் கொள்ளலாம் என்று அது பறந்திருக்க வேண்டும். ஆனால் அது அப்படி பறக்கவில்லை. அதற்கு மாற்றமாக பிள்ளைகளே அழிவில் சிக்கிய பிறகு என் பிள்ளைகள் வாழ்க்கைதான் என்னுடைய வாழ்க்கை, அவைகளை அழிவில் சிக்கிய பொழுது இந்த கிழவிக்கு இனிமேல் என்ன வாழ்க்கை, நான் செத்தா என்ன படைச்சால் என்ன, என் பிள்ளைகளே அழியும் போது எனக்கு என்ன வாழ்க்கை என்று சொல்லி அல்லவா யாரத்தில் அல்லா அந்த குருவி உட்கார்ந்து தாய்ப்பறவை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களுடைய அந்த அணுகுமுறையை பார்த்து மெய்சிலிர்த்து போறார். எந்த மாதிரி சிந்திக்கிறார்கள்? உண்மையில் தப்பிக்க வேண்டும் என்று அந்த குழந்தையின் அந்த தாய் நினைத்திருக்க வேண்டும். இல்லை, குழந்தைகளுக்கு ஆபத்து என்று சொன்னால் எந்த தாயுடைய மனதும் தாங்காது. அப்படியே தன்னை தியாகம் செய்வதற்கு தான் அது முன்வரும் என்பதை பெருமானாருடைய நண்பர்கள் சொல்வார்கள். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா, இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? உலகத்தில் எத்தனை குஞ்சுகள் இருக்கிறதோ அத்தனை குஞ்சுகளுடைய தாய், உலகத்தில் எத்தனை குட்டிகள் இருக்கிறதோ அதனுடைய தாய் பசுவும் தாய் தன்றும் இன்னும் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் மனிதர்களுடைய தந்தைகள் எல்லா அன்பையும் சேர்த்து 1 மடங்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு 99 மடங்கு பெரிதானது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் சொன்னார். கணியத்திற்குரிய பெருமக்களே, தான் அழகின்பால் போனாலும் பரவாயில்லை, தன் குழந்தைகளுக்கு ஒன்றும் நடக்கூடாது என்று எண்ணக்கூடிய சுபாவம். சாதாரணமா பார்க்கிறோம். ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, ஒரு பெரியார் சொல்லுகிறார், நான் 30 வருஷமா என் மகன்கிட்ட அவன் வெறுக்கிற வேலையை நான் சொல்லல. 30 வயசாக்கிய மகனுக்கு அவனுக்கு நான் அவன் வெறுக்கிற மாதிரி ஒரு வேலையை நான் சொல்லல. அவன் பிரியப்படுற மாதிரி வேலையாத்தான் நான் சொன்னேன். 30 வருஷமா அவன் வெறுக்கிற மாதிரி வேலையை சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? அவன் வெறுத்து எனக்கு மாற்றம் செஞ்சுட்டா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிடுவானே, என் மகன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட உத்தரவை நான் இதுவரைக்கும் போடவே இல்லை என்பதாக
பெற்றோருடைய மனது எந்த அளவிற்கு அன்பு கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, என் மகனிடத்தில் நான் கடுமையான உத்தரவை சொல்லவில்லை. ஏன்? எனக்கு அவன் மாற்றம் செஞ்சு அதனால அல்லாட்ட பாவி ஆயிடுவான், அல்லாட்ட பாவி ஆகிடக்கூடாது என்பதற்காக நான் இவ்வாறு செய்கிறேன் என நபிகள் நாயகம் என ஒரு பெரியார் சொன்னதை வரலாற்று நூல்களிலே காணப்படுகிறோம். நேற்று முன்தினம் எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி. நேற்று முன்தினம் ஒரு தாய் எனக்கு போன் அடித்தார், பெங்களூரில் இருந்து போன் அடித்தார். என்ன என்று கேட்டேன். என்னுடைய மகன் நான் சொல்ற பொண்ணை எல்லாம் கட்ட மாட்டாங்க, ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், யார் ஊர் என்றெல்லாம் கேட்டு விடாதீர்கள், அது நான் உன்னை சொல்ல நீங்க அங்க போய் மூட்டை பெரிய பிரச்சனையாகிவிடும். ஆனால் உண்மை நடந்த நிகழ்ச்சி. லாட்ஜில இருக்கும்போது இரவு 10 மணி இருக்கும், 11 மணிக்கு மேல போன் வருது. என் மகன் என்னை நான் சொல்லுகிற பொண்ணை எல்லாம் கட்ட மாட்டான், சொல்ற பொண்ணை எல்லாம் கட்ட மாட்டாங்க. கெட்ட மாட்டேன்டாலும் பரவாயில்ல, ஏம்மா உன் இஷ்டத்துக்கு நீ காட்டுது யாராவது ஒரு தேர்ந்தெடுத்துருவ, நான் அவளோட வாழ முடியுமா என்றெல்லாம் விதட்டுகிறான். 30 வருஷமா அவனுக்கு வயசு ஆயிருச்சு, நான் சொல்றதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் அல்லாட்ட துஆ செய்றேன், என் மனசை அவன் புண்படுத்துறதுனால யா அல்லாஹ் அவனுக்கு எந்த தண்டனையும் தந்துராதேன்னு நான் துஆ செய்றேன்னு நம்ம சொல்றான். என் மனசை புண்படுத்துறான், தினமும் நோவுறேன். ஒரு தாய்க்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கணும் ஆசை. என் தகப்பனா என்னுடைய கணவனார் இல்ல, இறந்து போயிட்டார், நான் அந்த பிள்ளையை வளர்க்கிறேன், எனவே அவனுக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கணும் ஆசை. நான் சொல்ற பொண்ணையெல்லாம் ரிஜெக்ட் பண்றான், நான் சொல்றதெல்லாம் நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டே தடுத்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அவரை பார்க்கறது சங்கடமா இருக்குது. ஆனா அவன் என் மனசை புண்படுத்துறான். ஆனா அல்லாட்ட நான் துஆ செய்றேன், என் மனசை புண்படுத்துற என் மகனுக்கு யா அல்லாஹ் எந்த தண்டனை கொடுத்துறாரு நான் துஆ செய்றேன் என்பதாக சொல்றார்களே, அதுதான் தாய். அதுதான் இந்த பெரியார் சொன்னார்கள், என்னுடைய மகனுக்கு 30 வருடமா கடினமான உத்தரவு நான் போடல, ஏதாவது எனக்கு மாத்தமா நடந்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிடுவானே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவே இல்லை என்பதாக அவர்கள் அழகாக சொன்னார். சேதனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வார்களே, அந்த முறையில் குழந்தைகளுக்கு அந்த பெற்றோருடைய அருமை தெரிவதில்லை. அந்த பெற்றோர்கள் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வரலாறு சிறந்த எடுத்துக்காட்டு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ள பிரளயம் உலகத்தையே அழித்துக் கொண்டு வருகிறார். அவர்கள் சேர்ந்தவர்கள் அவருடைய கப்பலிலே ஏறுகிறார். ஏறும் பொழுது அவருடைய மகன் கப்பலிலே ஏறாமல் இருக்கிறான். மகனை கூப்பிட்டார்கள், யா புனையர்கப் மானா, யா புனையர்கப் மானா, என் மகனே என்னோட வந்து ஏறு. அவன் சொல்றான், எனக்கு உன்னுடைய பாதுகாப்பு தேவையில்லை, உன்னுடைய பாதுகாப்பு தேவையில்லை. சாவிலா ஜபலி யாசுமினி, என்னை பாதுகாக்கக்கூடிய இந்த மலையின் மீது ஏறி என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள தெரியும், உங்களுடைய தெய்வருக்கு தேவையில்லைன்னு அவன் சொல்றான். இவர்கள் சொல்றார்கள், இன்னைக்கு எந்த உச்சாடி கொப்பும் தப்பாதப்பா, எந்த மலை உச்சியும் தப்பாதப்பா, எல்லாமே இன்றைக்கு ஆபத்தில் ஆகப் போகிறது, தயவு செய்து வந்து ஏறி. அவன் அதுவும் முடியாது என்று சொல்லிவிட்டு ஒரு மரத்தில் மரத்திலே ஏறி உச்சியில இருந்தான். வெள்ளம் அப்படியே அந்த மலையை மூழ்கடித்து, அந்த மரத்தினுடைய அடிவேரை மூழ்கடித்து அப்படியே மேல் நோக்கி வெள்ளம் சென்று கொண்டே இருக்கிறது. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் குரல் கொடுக்கிறார். தன்னுடைய உடன்படிக்கை எல்லாம் மீறி, ஏற்கனவே என்ன உடன்படிக்கை செய்திருந்தார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த மக்கள் 950 ஆண்டுகள் அழைத்து விட்டேன், 950 ஆண்டுகள் அழைத்தேன், தனியாக அழைத்தேன், கூட்டாக அழைத்தேன், ரகசியமாக பேசி பார்த்தேன், என்னவெல்லாமோ செய்தேன், இவர்கள் திருந்துவதாக இல்லை. எனவே இனிவர்களை அனைவரையும் அழித்துவிட்டு ஒரு புதிய ஜெனரேஷனை உருவாக்கு, அப்பொழுதுதான் இந்த பூமியிலே இஸ்லாத்தை நிலைக்க முடியும் என்று துவாக்குகிறார். அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய பிரார்த்தனையின்படி நான் செய்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், யாருக்காக நீங்க சிபாரிசு பண்ணக்கூடாது, உங்களுடைய பேச்சுக்காக நான் அழிக்க சம்மதிக்கிறேன், ஆனால் யாருக்கான சிபாரிசு பண்ணக்கூடாது. ரப்பே, நான் எப்படி சிபாரிசு செய்வேன், நான் தானே அழைக்க சொல்கிறேன், நான் எப்படி சிபாரிசு செய்வேன் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சொல்லி இருந்தார்கள். இன்று மகனை வெள்ளம் மூழ்க போகிறது, அவனுடைய காலடியிலும் தண்ணீர் தொட்டுவிட்டது என்று பார்த்தவுடன், யா அல்லாஹ் இன்னபினியும் இன்னனி, என் பிள்ளையும் அல்லவா அழைக்கிறான், என் பிள்ளையும் அல்லவா அழைக்கிறான். அப்போதான் நல்லா கேட்டான், நூஹே, என்னுடைய கொடான கொடி அடியார்கள், நான் படைத்த கொடான கொடி அடியார்கள், அழிவதை பற்றி உனக்கு கவலை இல்லை, ஆனால் உன் மகன் அழிவது மட்டும் தானே உனக்கு பெரிதாக தெரிந்து விட்டது. இன்னும் அவன் சாலை நீங்கள் செய்த ஒரு முறையான செயல் அல்ல. அந்த வரலாறு எதை சொல்கிறது? தன்னுடைய உடன்படிக்கை எல்லாம் மறந்து, தான் தான் இந்த வெள்ளப்பிரளயத்திற்கு காரணம் கர்த்தா என்பதையெல்லாம் மறந்து, தாம் மகன் அழிகிறான் என்ற உடனேயே அப்படியே கதறுகிறதே அந்த தாய் மனம், தந்தை மனம்.
அதான் அந்த பெற்றோர்களுடைய இயற்கை. பிள்ளைக்கு அதனுடைய பாசம் புரியாது என்று திருக்குறானிலே அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எப்படித்தான் ஒருவனால் தாயை நிந்திக்க முடிகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், எங்க அத்தா என் பாக்கெட்டோட பணத்தை பூரா எடுத்துட்டு போயிட்டார். என் தகப்பனார் என்னுடைய பாக்கெட்டில் உள்ள பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறார். மகன் வந்து ரிப்போர்ட் பண்ணினான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை கூப்பிட்டார். தந்தையை கூப்பிட்டு பார்த்தால் அந்த ஆளு அத்தா குச்சியிலே ஊன்றிக் கொண்டுதான் நடக்கிற நிலைமையில் இருக்கார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், மகனுடைய பாக்கெட்டில் உள்ள பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போறீங்களாமே என்று கேட்டார்கள். அப்போது அந்த மகன் சொன்னான், அந்த தந்தை சொல்லுகிறார், ஹதீஸிலே அந்த வார்த்தைகள் விளக்கப்படுகிறது. இன்னஹு கான லைஃபன் வான கவியுன் வ ஃபகீரன் வான கனியுன். யார் சொல்லலாம், அன்னைக்கு அவன் பலகீனமா இருந்தான், நான் நல்ல சக்தியா இருந்தேன். சின்ன வயதா இருந்தான், பலகீனமா இருந்தான், நான் நல்ல சக்தியா இருந்தேன். அவன் காசு இல்லாதவனா இருந்தான், நான் பணம் உள்ளவனா இருந்தேன். ஆனா குந்துலா அம்னவு செய்யும் மின்மாலி, அன்னைக்கு என் பணத்துல ஒரு பைசாவை கூட அவன் எடுக்க நான் மறுக்கல. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், என் பிள்ளை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி. அன்னைக்கு நான் பலமா இருந்தேன், என் மகன் பலகீனமா இருந்தான். அன்னைக்கு நான் செல்வனாளா இருந்தேன், என் மகன் காசு இல்லாதவனா இருந்தான். அன்னைக்கு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் பிள்ளைக்கு. அல்யௌம அனா தஈஃபுன் வ கவியுன். இன்று நான் பலகீனமா போயிட்டேன், அவன் சக்தியா இருக்கிறான். வான ஃபகீரன் வ கனியுன், அவன் பணக்காரனா இருக்கிறான், நான் ஏழையா இருக்கிறேன். இன்னைக்கு நிலைமை. ஆனால் யப்ஹலு அலைஹி பிமாலிஹி, என் பணத்தை என் மகன் எனக்கு பணம் தர மாட்டேங்கிறான், கஞ்சத்தனம் பண்றான். அன்னைக்கு இஷ்டம் போல அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு நான் இஷ்டம் போல நான் கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறான், கஞ்சத்தனம் பண்றான் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக ஆரம்பித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுது. அவர்கள் சும்மா அழுகவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மாமின் ஹஜரின் வலா மதரின் யஸ்மு ஹாதா இல்லா பக்கா. இந்த செய்தியை கேட்கக்கூடிய கல்லஞ்சம்பட்டை எந்த மனிதனும் அழகாமல் இருக்க முடியாது. இந்த செய்தியை கேட்கின்ற கல்லு கரடு ஒவ்வொன்றும் அழுகாமல் இருக்காது, அழுகத்தான் செய்யும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாதம் என்ன? நான் சக்தியாக இருந்தேன், அவன் பலகீனமாக இருந்தான். நான் பணக்காரனாக இருந்தேன், அவன் ஏழையாக இருந்தான். அவனுக்கு ஒரு பைசாவை கூட நான் தடுக்கவில்லை, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு நான் பலகீனமா போயிட்டேன், அவன் சக்தியா இருக்கிறான். நான் ஏழையா போயிட்டேன், அவன் பணக்காரனா இருக்கிறான். நான் கேட்டதை கஞ்சத்தனம் பண்றானே யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வமாலுக லி அபிக, அந்த நண்பனை கூப்பிடுனார்கள், நீயும் உன்னுடைய பணம் அனைத்தும் உன் தந்தைக்குத்தான் சொந்தம், எவ்வளவு வேண்டுமானாலும் அவர் எடுத்துக் கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எப்படித்தான் மனிதர்கள் பெற்றோர்களை நிந்திக்கிறார்கள்! ஆச்சரியமான செய்தி. சிலர் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு பெற்றவர்களை நிந்திப்பவர்கள் இருக்கிறார். சரி, அந்த இன்பம் யாரு தந்தது? நீ ஓடியாடி பிழைப்பதற்குள்ள கைகள் யார் தந்தது? உருண்டு விளையாடுவதற்குள்ள உன்னுடைய கால்கள் யார் தந்தது? யார் தந்தது? இது யார் தந்தது என்பதை இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. அன்பான பெருமக்களே, இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு குழந்தை உருவாக வேண்டுமையானால் ஆணுடைய விந்துவிலிருந்து 23 குரோமோசோம், பெண்ணுடைய விந்துவிலிருந்து 23 குரோமோசோம், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு குழந்தை உருவாக முடியும். அதிலே வெறும் 23 கொண்டு மட்டும் குழந்தை உண்டாக்க முடியுமா என்பது குளோனிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதிசயமான முயற்சி. அது வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆணுடைய விந்துவிலிருந்து 23 குரோமோசோம்கள் அணுத்திரள்கள், பெண்ணுடைய விந்துவிலிருந்து 23 குரோமோசோம்கள் அணுத்திரள்கள். இந்த ரெண்டும் சேரும் பொழுதுதான் 46 சேரும் பொழுதுதான் ஒரு குழந்தை உருவாக்குது. இதுல அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? திருக்குறானிலே ஆண் என்ற வார்த்தை 24 இடத்தில் சொல்கிறான், பெண் என்ற வார்த்தை 24 இடத்தில் சொல்கிறான். இந்த 23 குரோமோசோமும் அந்த தாயும், இந்த 23 குரோமோசோமும் அந்த தந்தையும் இருந்தால் தானே ஒரு குழந்தை உண்டாகிறது. எனவே அந்த வார்த்தை ஆடல்களை எத்தனை தடவை சொல்வது என்பதிலேயே அல்லாஹ் இந்த குரோமோசோமுடைய நினைவு காட்டுகிறார். அது வேறு செய்தி, அதை நான் இப்பொழுது விளக்க வரவில்லை. 23 + 23 குரோமோசோம்கள் சேர்ந்துதான் ஒரு குழந்தை உருவாகிறது. இந்த குரோமோசோம்கள் ஒவ்வொன்றையுமே 1000 அணுக்கள்.
ஆக 46,000 அணுக்கள். இப்பொழுது மிகப்பெரிய விஞ்ஞான முயற்சி என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த 46,000 அணுக்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. 46,000 அணுக்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. ஆம், அவன் தற்கொலையில் இறப்பான் என்றால் 46,000 ஒரு செல்லு தான் அதற்கு காரணம். அவன் புற்றுநோயில் இறப்பான் என்றால் அந்த 46,000 ஒன்றுதான் அதற்கு காரணம். அவன் மிகப்பெரிய தியாகி ஆகுவான் என்றால் 46,000 ஒன்றுதான் காரணம். சாதனையாளராக ஆகுவான் என்றால் 46,000 ஒன்றுதான் காரணம். கல்விமானாக ஆகுவான் என்றால் அதில் ஒன்றுதான் காரணம். இதில் ஒன்றுதான் காரணம். அது எது என்பதை இனம் கண்டுபிடித்து விட்டால் மிக விஞ்ஞானத்தில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவழிக்கிறார். ஆணுடைய இந்திரியமும் பெண்ணுடைய இந்திரியம் சேர்ந்து வயிற்றுக்குள் போகக்கூடியது கண்ணுக்கு புலப்படாத ஒரு அணு. அதுவரை 46,000 அதை பிரிக்க வேண்டும். பிரித்து எது எதற்கு என்று எண்ணம் காண வேண்டும். புற்றுநோயை கிள்ளி எறிந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் புற்றுநோய் வராது. சக்கர வியாதிக்குள்ள அந்த அணுவை கிளி எறிந்து விட்டால், விண்ணை கிணிந்து விட்டால் அவனுக்கு சக்கர வியாதி வராது. ஆக 46,000 தான் காரணம் என்று சொல்கின்ற அந்த விஞ்ஞானம் என்ன சொல்கிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை முழுசும் உன்னுடைய தாய் தந்தை நிர்ணயித்ததுதான். தாய் தந்தையினுடைய ஆற்றல் தான் உனக்கு வாழ்க்கையாக கிடைக்கும். நீ சாதனையாளராக இருக்க வேண்டுமே, ஆனால் அந்த அணு உன் தாய் வழியாக தந்தை வழியாக வந்திருக்க வேண்டும். நீ மிகப்பெரிய பொருளாதார நிறுவனமாக மாறுகிறாயா, அந்த அணு அந்த தாயிலிருந்தோ தந்தையிலிருந்து வந்திருக்க வேண்டும். ஆக நீ உன்னுடைய வாழ்க்கை பூராவுமே உன் தாயிலிருந்தோ தந்தையிலிருந்தோ வந்திருக்க. ஏதோ விந்து விட்டு நொந்து விட்டார்கள், அதோடு குழந்தை பெற்று விட்டார்கள் என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் சாதனைகள் பூராத்திற்குமே அவர்கள் காரணம். நாம் சொல்லவில்லை, விஞ்ஞானம் சொல்கிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அஸாபக மின் வஸபின் வலா கஸபின் இல்லா பிமா கதல்லாஹு வ கத்தா. உனக்கு ஏற்படுகின்ற கால் வலி களைப்பு உட்பட எல்லாமே அல்லாஹ் முதலே தீர்மானம் செய்து விட்டது. எங்க தீர்மானம் செஞ்சா அந்த அம்மாவோட வயிற்றில் சின்னாக தீர்மானம் செஞ்சு வச்சிருக்காங்க. விஞ்ஞானம் சொல்கிறது. அதை கலாக்கதர் என்று பேரிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விளக்கி இருக்கிறார்கள். நான் அதற்கெல்லாம் விளக்கப் போகவில்லை. நான் இங்கே சொல்ல வந்தது என்னவென்றால், அந்த 46,000 அணு யார் தந்தா? அப்பன் தந்தா, அம்மா தான் தந்தா. அதுதான் அவன் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை இருக்கும்போது அவரை எப்படி முன்னால் நெஞ்சிக்க முடிகிறது? கணேசத்திற்குரிய பெருமக்களே, திருமண அவையில 3 முத்தான ஆயத்துக்களை ஓதி சொல்வார்கள், உபதேசம் செய்வார்கள். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் என்ற வசனத்தை முதலில் ஆரம்பிப்பார்கள். அதுல என்ன சொல்வார்கள்? வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யாரை பற்றி நீங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் அர்ஹாம், உன்னுடைய பிறப்பு சம்பந்த சொந்தத்தை பயந்து கொள்ளுங்கள். பிறப்பு சம்பந்த சொந்தத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார். மாப்பிள்ளைக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. எப்பா, புது வெள்ளம் வந்த உடனேயே பழைய வெள்ளத்தை அடிச்சு போன மாதிரி புதிய உறவு வந்த உடனே பழைய உறவை நீ நிந்தித்து விடாதே, ஜாக்கிரதையாக இரு. வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலுன என்று அங்கே சொல்லப்படும். சொல்ல போனால் குடும்பம் தாய் உறவு என்பது அடிமரம் என்று சொன்னால், கிளி பழங்களை கொய்ய வந்த அந்த கிளி என்பது புதிய உறவு. அந்த கிளி பழத்தை உண்ணட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும், ஆனால் அடிவேருக்கு ஆபத்தில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடிவேறு பட்டுவிட்டால் நிச்சயமாக இந்த கிளி எங்கே போய் ஒதுங்கும்? கிளி என்பது ஒரு புதிய உறவு, உன்னுடைய குடும்ப உறவு. ஆனால் அடிமரம் என்பது அத்திவார உறவு. இதுதான் அத்திவார ஆணிவேர். அதை கவனிக்க வேண்டும் என்பதாக அந்த வசனத்தில் சொல்லி காட்டுவார்கள். கணேசத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அல்லாஹ் தஆலா ரொம்ப சீக்கிரமாக தருவதில்லை. ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் தண்டனை வெகு சீக்கிரமா தந்துடுறான். அது என்ன என்றால் பெற்றோர்களை நிந்திக்கின்ற குற்றம். இதுக்கு உடனடியா அவ்வப்போதே நம்முடைய கோர்ட் மாதிரி நீண்ட காலத்திற்கு பின்னால் அல்ல, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் இருக்கிறார்கள். தெய்வம் நின்று கொள்ளாத அன்று கொள்ளும். எது விஷயமாக? பெற்றோர்கள் விஷயமாக. பெற்றோர் விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நிந்திக்கிறான் என்றால் உலகத்திலேயே அவனுடைய ஆயுள் கட்டை. பெற்றோர்களை நிந்திக்கிறான் என்றால் அவனுடைய ஆயுள் சீக்கிரமாக அவன் இறந்து போவான். வாழ்க்கைக்கு எவர்கள் காரணமாக இருந்தார்கள் அவர்களை நிந்திக்கிற பொழுது உனக்கு என்னடா வாழ்க்கை என்று அவனுடைய வாழ்க்கை அல்ல 60 வயசுல எழுதி வைத்திருந்தா கூட 35 அவன் போனது. ஆயுள் குறைவு ஒன்று. 2வது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். பெற்றோர்களை நிந்திப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். உலகிலேயே தண்டனை தரப்படக்கூடிய குற்றம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்லி காட்டுகிறார். கணேசத்திற்குரிய பெருமக்களே, ஒரு தகப்பனார் இறந்து போனார். தகப்பனாருக்கு கஞ்சி ஊற்றுகின்ற
சட்டி ஒன்றை இவர் போட்டு உடைக்கிறார் தகப்பனார். அப்போது பையன் பேராண்டி நின்று பார்த்துட்டு சொன்னான், அத்தா அத்தா அதை உடைக்காதீங்க, ஏண்டா நீங்க பெருசானவனே நான் கஞ்சி ஊற்றணும் அல்லவா என்பதாக கூறுகிறார். தகப்பனார் இறந்து போனார். அவருடன் இருந்த அந்த மண்பாட்டத்தையும் போட்டு உடைக்கிறார். அதை பார்த்து அவனுடைய பேரன் சொல்கிறான் தன்னுடைய தந்தையிடத்துல, போட்டு உடைக்காத, நீ பெருசா போனா உனக்கு கஞ்சி ஊற்றணும் அல்லவா என்று சொல்கிறான். அதுபோன்று நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ பெற்றோரிடத்தில், அதுபோன்றுதான் நம்முடைய குழந்தைகள் நம்மிடத்தில் நடக்கும். நாம் நம்முடைய பெற்றோர்களை மதிக்க தவறுகின்ற பொழுது நமக்கு வர்ற புள்ள குட்டி 8 அடி பாய்ஞ்சா புலி 16 அடி பாயும் என்ற விதியில இங்கே நாம் என்ன நடக்கிறோமோ அதை போன்று அங்கே நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இரண்டாவது கருத்து தாயினுடைய பேச்சு. தாய்க்கு சேவை செய்வதன் மூலமாக சொர்க்கம் காணலாம். இதை உம்மஹாத் அல் ஜன்னத்து தஹ்த உம்மஹாத் தக்தாமில் உம்மஹாத், பெற்றோருடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் சேவையின் மூலமாக சொர்க்கத்தை அடையலாம். இரண்டாவதாக தாய் தந்தையினுடைய உபதேசத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியும். அவர்களுடைய சொற்களின்படி நாம் நடக்கின்ற பொழுது சொர்க்கத்தை அடைய முடியும். அவர்களுடைய சொற்கள் நமக்கு வேத வரிகளாக அது தருகின்றன. அவர்கள் நமக்கு சொன்னதெல்லாம் நன்மையைத்தான் சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்ச்சியை சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்துவிட்டார். அவள் பெருமானாரிடத்தில் நேரடி வந்து, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று விண்ணப்பிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அம்மா என்ன ஆதாரம் என்று கேட்டார். நீ விபச்சாரம் செய்தாய் என்பதற்கு என்ன ஆதாரம்? யா ரசூலல்லாஹ் என்ன ஆதாரம்? என் வயிற்றிருக்கிற பிள்ளையே ஆதாரம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தை வேறு இருக்கிறதா? அப்படியானால் இப்பொழுது உன்னை கல்லெறிந்து கொள்ள முடியாது, அந்த குழந்தையை பிரித்து எடுத்து விட்டு வா. நீ பாவம் செய்தாய், அந்த பிள்ளை என்ன பாவம் செய்தது? எனவே குழந்தையை பிரித்து எடுத்து விட்டு வா, அதன் பிறகு பார்க்கலாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். ஒரு 8 மாத அவகாசம் அந்த பிள்ளை அவள் அழகாக பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த உடனே பச்சிளம் குழந்தையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் பிரிச்செடுத்தேன், இனிமே என்ன கொல்லுவதில்லை, எந்த விதமான தடை ஏதும் இல்லை, இதோ குழந்தையை பிரித்தெடுத்து விட்டேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குழந்தையை யார் வளர்ப்பது? அதனால் ஒரு 7 வருஷம் கழிச்சு இந்த குழந்தையை வளர்த்து விட்டு அது ஒரு ரொட்டியை சாப்பிடுகின்ற அளவிற்கு, தானாக உண்டு தானாக சுத்தம் செய்கிற அளவிற்கு வளர்த்து விட்டு வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார். இங்கே அந்த அம்மாவுடைய ஈமானை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுத்தா எங்கேயோ போய் ஒரு சந்தன கடத்தில் வீரப்பன் ஒளிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிடும், ஒரு குற்றம் செய்து விட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே 8 மாத அவகாசம் கொடுக்கிறார்கள். அப்பொழுதும் தப்ப வேண்டும் என்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு இல்லை. அதன் பிறகு 8 வருஷம் அவகாசம் கொடுக்கிறார்கள். அப்பொழுதும் தப்ப வேண்டும் எண்ணம் இல்லை. கடைசி 8 வருஷம் கழித்து அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு வந்து அந்த பையன் ரொட்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பெருமானார் இடத்தில் ஒப்படைக்கிறார். அதன் பிறகு தண்டனை நிறைவேற்றினார்கள் என்பது வேறு செய்தி. இங்கே நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், குழந்தையை பெற்றெடுத்தாலும் கூட அவள் விபச்சாரத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டாள். எனவே ஒரு விபச்சாரி குழந்தைக்கு நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க சொல்ல மாட்டாள் என்றிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கம் ஊட்டுவதற்கு அவளையே நியமித்திருக்க மாட்டார். தாய் தான் என்ன தவறு செய்தாலும் கூட குழந்தையினுடைய ஒழுக்கத்திலே அவர் நியாயமாக இருப்பாள், நல்லதாக இருப்பாள். அவருடைய சொல் நிச்சயமாக சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும். தாய் எப்படி மட்டமானவளாக இருந்தாலும், ஒழுக்கம் கெட்டவளாக இருந்தாலும், சோரம் போனவளாக இருந்தாலும் அவள் பிள்ளைக்கு நல்லதைத்தான் சொல்வாள். இதை பெருமானார் அங்கே செய்து காட்டியிருக்கிறார்கள். உன் பிள்ளையை நீனே வளர்த்துவா. நீ சோரமானவள் தான் இருந்தாலும் கூட நீ உன் பிள்ளைக்கு காட்டக்கூடிய அந்த ஒழுக்கத்திலே குறை செய்ய மாட்டாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது, நீ வளர்த்துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் குற்றவாளி, எனவே அவள் வளர்த்தால் அந்த பிள்ளையும் குற்றவாளி ஆகிவிடும் என்று இருக்குமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு இடத்திலேயாவது ஓட்டிருப்பார்கள். அதைத்தான் சொல்றார்கள், ஜன்னத் தஹ்தா உம்மஹாத், தாயினுடைய வழிகாட்டுதலிலே சொர்க்கம் இருக்கிறது. எத்தனையோ பெருமக்கள் நம்முடைய சின்ன வயதில் தாய்மார்கள் சொன்ன அந்த சொல், பாசத்தோடு அவர்கள் அன்னத்தை குழைத்து ஊட்டுகின்ற பொழுது நமக்கு கற்றுத்தந்த அந்த பண்பாடுகள் அவர்களுடைய உடம்பெல்லாம் ஊறி அவர்களை நேர்வழிப்படுத்துவதை நாம் இன்றும் கண்டு கொண்டிருக்கிறோம். நான் நீட்ட விரும்பவில்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நம்மை அணுக வந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி நான் நிறைவு செய்வேன். நான் மதரசாவிலே பேராசிரியராக முதல்வராக நீடு நெய்வாசல் ஜாமியா மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெரிய மனிதர் அந்த பகுதியில் முக்கியமானவர் மதரசாவிற்கு வந்தார்.
அவரை அழைத்து சென்று ஒவ்வொரு இடமாக சுட்டி காட்டி வந்தோம். அப்போது உணவு சாலைக்கு அழைத்து சென்றோம். உணவு சாலைக்கு அழைத்து சென்று அங்குள்ள புதிய ஏற்பாடுகளை எல்லாம் அவரிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்கு முகம் ஜிகு ஜிகு என்று டென்ஷனாக ஆகிறார். ஹாஜியார் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க என்பதாக கேட்ட பொழுது உடனே சொன்னார், நான் டென்ஷன் ஆகாமல் எப்படி இருப்பேன்? என்ன ஹாஜியார் ஏன் இப்போ திடீரென்று டென்ஷன் ஆகிறீர்கள்? இல்லை, பருக்கைகள் சிந்தி கிடக்கின்றன. சாப்பாட்டு அறையிலே மாணவர்கள் சிந்தி விட்டு சென்ற அந்த சோற்று பருக்கைகள் சிந்தி கிடக்கின்றன. சிந்தி கிடக்கும்போது நான் எப்படி டென்ஷனாக ஆகாமல் இருக்க முடியும்? என்னுடைய தாய் எனக்கு சின்ன வயதிலே சொன்னார், 70 வயதுள்ள அந்த பெரியவர் சொல்கிறார், என்னுடைய தாய் எனக்கு சின்ன வயதிலே சொன்னார், அண்ணன் முகமது அப்பா அதை பொறுக்கி உண்ணப்பா என்று சொல்லி இருக்கிறார். அண்ணன் வேறு முகமது வேறு இருந்தாலும் இரண்டையும் ஒன்று சேர்த்து அண்ணன் முகமது அப்பா பார்த்து பொறுக்கி உண்ணப்பா என்பதாக என்னுடைய தாயார் சொல்லி இருக்கிறார்கள். எனவே 70 ஆண்டு காலமாக ஒரு நாள் கூட ஒரு பருக்கையை கூட நான் கீழே விட்டது கிடையாது. இன்று இவ்வளவு பருக்கைகள் சிந்தி கிடக்கின்றன. எப்படி நான் பொறுமையை இழக்காமல் இருக்க முடியும்? டென்ஷன் ஆகாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போது நாம் அவர்களுக்கு சொன்னோம், அப்படிலாம் நினைக்காதீங்க ஹாஜியார், இது சமையல்காரங்க செய்யற வேலை. ஏதாவது சொல்லி தப்பிக்கணும் அல்லவா, அதுக்காக வேண்டி சமையல்காரங்க செய்யற வேலை என்பதாக சொன்னோம். உடனே அவர் சொன்னார், சமையல்காரங்க செஞ்சால் தப்பில்லையா என்றார். யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. நான் எதற்கு சொல்கிறேன், இது போன்று நம்முடைய தாய்மார்கள் காலில் சொர்க்கம் இருக்கிறது என்றால் அவர்கள் நமக்கு நேர்வழியை தான் காட்டுவார்கள். அவர்கள் சொன்னபடி நாம் நடப்போமே ஆனால் நிச்சயமாக சோனம் நம் காலில். கணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் மிகவும் கடப்பாடுள்ளவர்களாக இருக்கிறோம். அதை நாம் மதிக்க வேண்டும். திருக்குர்ஆனுடைய பல வசனங்கள் லா தகுல்லமா உஃபின் என்று கூட நீ முகம் சுளிக்காது, இதை விட ஒரு உத்தரவை சொல்ல முடியாது என்று கூட முகம் சுளிக்காதே என்று சொல்கிறது என்றால் அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடப்பாடை பற்றி இதை விட நாம் என்ன சொல்லிவிட முடியும்? கணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி நாம் நம்முடைய இளம் வயதிலே பெற்றோருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்பதாக அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருப்பார்களே ஆனால், நம்மை விட்டு அவர்கள் பிரிந்திருப்பார்களே ஆனால், அவர்களுக்கு நாம் சேவை செய்ய முடியாமல் போயிருந்திருக்குமானால் ஒன்றும் கவலை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றவர்களுடைய உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், அக்கா தம்பிகள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள். அதன் மூலமாக அந்த பெற்ற உள்ளம் குளிரடையும். அல்லது அவர்களுக்கான ஒரு தர்மம் செய்து அந்த நன்மையை பெற்றவர்களுக்கு சேர்த்து வையுங்கள். அதை இஸ்திக்பார் செய்து அந்த நன்மையை அவர்களுக்கு சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை என்று அவர்களுடைய மஸார், அவர்கள் அடங்கி இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களுக்கு யாசின் திராவியோ மற்றதையோ அவர்களுக்கு ஹதியா செய்துவிட்டு வாரம் ஒரு தடவை நீங்கள் சென்று விட்டு வாருங்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நிந்தனை செய்திருந்தாலும் அவருடைய ஆயுட்காலத்தில் நிந்தனை செய்திருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னித்து அவர்களுக்கு நல்ல செய்தவர்களாக எழுதுவார். கணியத்திற்குரிய பெருமக்களை, எஹ்யாவுல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு காரியத்தை சொல்வார்கள். வியாழக்கிழமை இரவு 2 ரக்காத் நஃபில் தொழுக வேண்டும், மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே. வியாழக்கிழமை இரவு மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே 2 ரக்காத் நஃபில் தொழுக வேண்டும். அதிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு ஆயத்துல் குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் ஆகிய சூறாக்களை 5 தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதி தொழுகை முடித்துவிட்டு ஒரு 15 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டும். சொல்லி இதனுடைய சவாபை என்னுடைய பெற்றோருக்கு யா அல்லாஹ் சேர்த்து விடுவாயாக என்று நாம் கேட்போமே ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல செய்தவர்களாக கபூல் செய்கிறார் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அனுபவபூர்வமாக சொல்வார்கள். வியாழக்கிழமை இரவு மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே 2 ரக்காத், அதிலே ஆயத்துல் குர்சி 5 தடவை, குல் ஹுவல்லாஹு அஹத் 5 தடவை, குல் அஊது பில் ஃபலக் 5 தடவை, குல் அஊது பின் நாஸ் 5 தடவை ஓதி இதனுடைய நன்மை, அதற்கு பிறகு இஸ்திக்பார் ஒரு 15 தடவை ஓதிவிட்டு இதனுடைய நன்மையை பெற்றோர்களுக்கு சேர்த்து வைத்தால் பாராக திருவிசியாக அழைக்கப்படுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு 4 பேருக்கு நீங்கள் தாராளமாக சொர்க்கம் இருக்கிறது என்று சாட்சி சொல்லலாம். 4 பேருக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நீங்கள் சாட்சி சொல்லலாம். ஒரு பெண் தன்னுடைய மகரை கணவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அவனுடைய திருப்தியும் பெற்று வாழ்கிறார். அப்படிப்பட்ட பெண் சொர்க்கத்துக்கு தான் செல்வாள் என்று நீங்கள் நிச்சயமாக சாட்சி சொல்லலாம். மகர் கூட, பெற்ற மகரை கூட கணவனுக்கு கொடுத்து நீங்கள் அதை செலவழித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்துக்கு என்று சொல்லி கணவனுடைய திருப்தியாக வாழ்ந்து விட்டால் அவனும் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்பதாக நீங்கள் சாட்சியம் சொல்லுங்கள். 2வதாக, ஒருவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலாலாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைக்கிறார். பிள்ளைகளுக்காக வேண்டி ஹலாலான உணவை கொடுக்க வேண்டும் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய அந்த உழைப்பாளியும் சொர்க்கத்திற்கு தான் செல்வார் என்று நீங்கள் சாட்சியம் பெறுங்கள். 3வதாக, பாவத்திலிருந்து வீழ்ச்சி பெற்றவன், ஒரு பாவத்திலிருந்து திரும்பிட்டான், பாவம் செஞ்சிட்டான், ஆனால் திரும்பிட்டான். திரும்பின அவன்
திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாமல் பாதுகாத்துக் கொள்கிறான். எப்படி காம்பிலிருந்து கறந்து விட்ட பால் திரும்பவும் காம்புக்குள் போகாதோ அது போன்று என்னிடம் பாவம் செய்துவிட்ட நான் திரும்பவும் அந்த பாவத்திற்கு செய்ய மாட்டேன் செல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறானே அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று நீங்கள் சாட்சியம் சொல்லுங்கள். நான்காவதாக பெற்றோருக்கு திருப்தியாக நடந்து விடுகிறானே அவனும் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று சாட்சி சொல்லுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தாயின் காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது, அவருடைய பேச்சை மதிப்பதிலே நமக்கு நல் வழி இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.